தெற்காசிய முழுமையும் ஆண்ட ராஜராஜ சோழனோட மகன் ராஜேந்திர சோழனுடைய கோட்டை அமர்ந்த இடம் இது. அதில் ஒரு சிறு கடுகளவான இடம்தான் இந்த அகழ்வாராய்ச்சி பண்ணப்பட்டிருக்க இடம். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்னும் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு பல கிலோமீட்டர் அளவுக்கு ராஜேந்திர சோழனோட கோட்டை பெருசு. ஆனால் காலப்போக்கில் இங்கே இருக்கிற நிலங்கள் எல்லாம் மக்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு தனியாருக்கு பட்டாகப்பட்டதுனால பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நடுவில் இதை அகழ்வாராய்ச்சி முழுமையாக பண்ண முடியாமல் போனது தான் இதோட பெரிய காரணமாக இருக்குது. சோழ காலத்து செங்கற்கள்லாம் பாருங்கள். அப்புறம் அப்போ தூண்கள் நிற்க வைக்க யூஸ் பண்ண பேஸ்மெண்ட் இது. அவ்வளோ பெரிய பெரிய கட்டளைகள்லாம் அமைச்ச சோழன் செங்கலை வச்சு சிறு சிறு கற்களை வச்சு தான் அவன் கோட்டையை அமைச்சிருக்கான். இது சும்மா ஒரு அரை ஏக்கர் அளவு கூட இல்லாத ஒரு சின்ன இடம் தான் இதனுடைய அகழ்வாராய்ச்சி செஞ்சுருக்கணும். சின்ன இடம் தான் அகழ்வாராய்ச்சி செஞ்சுருக்கணும். இன்னும் நிறைய இருக்குது. எப்போ பண்ணுவாங்க இல்லை வெளியே வருமா வராதா தெரியல. தமிழர் புகழ் இல்லையா, வெளியே வர வாய்ப்புகள் மிகவும் குறைவு தான்.